ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பணம் படைத்தவர். இதன் தலைப்பு. தனத்தை விரும்பாத நபர்களே இருக்க முடியாது. சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்தும் பணத்தினால் தீர்மானிக்கப்படும் கலியுகம் இது. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு சொத்து சுகம் செல்வாக்கு சொல்வாக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போலவே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெறுகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. வாதத்துக்காக வேணும்னா அன்பு தான் பெருசு, பணம் பெருசு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு டயலாக் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாதவங்க பேசுகிற வசனங்கள். தனத்தில் உயர்நிலை அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமும் ஆகிறது. அதுக்கப்புறம் தான் மன நிம்மதியெல்லாம். பணம் இருந்தால் வருமே அப்படிங்கிறது மாதிரியான பேச்சுகள் இருக்குது. உண்மை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் மாற்றி மாற்றி பேசுவோம். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை அப்படின்னு. பணம் சார்ந்த புரிதல்கள் இங்கே மிக மிக அவசியமாகிறது. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தனத்தின் அளவுகோல் என்பது ரொம்ப 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 முக்கியம். இப்படி பணம் படைத்தவர்கள் கிரக ரீதியாக எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்று இருப்பார்கள் அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக தனம்னு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் முன்னாடி குதிச்சிருவார். குரு இல்லைன்னா தனம் இல்லை. அவரை தனக்காரகன் அதனால தான் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறார். தனத்தின் காரகன் அவர். ஒருவருடைய பாக்கியத்தின் அளவிற்கேற்பத்தான் அவருக்கு பணம் கிடைக்கிறது. ஒருவருடைய பாக்கியத்தின் அளவு, அதிர்ஷ்டத்தின் அளவுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவப்படி அதிபதியும் குரு தான். அப்போ தனத்திற்கும் குருவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் குரு வலுத்திருந்தால் உங்கள்கிட்ட பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு பணக்காரர் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. தேவைக்கேற்ப பணம், உங்கள் எண்ணத்திற்கேற்ப உங்களின் மன ஓட்டத்திற்கேற்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது, கேஷ் ஃப்ளோங்கிறது உங்கள்கிட்ட தாராளமாக இருக்கும். மொத்த பொருளாதார வளர்ச்சியையும் தாண்டி நீங்கள் வளர்ச்சி அடைவீங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது. குரு வலுத்தவர்களுக்கு தனம் இருக்கும். இதில் பர்டிகுலராக சில இடங்களில் குரு வலுத்தவர்கள் மிக பெரும் தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதில் முக்கியமான வீடுகள்னு சொல்கிறது 2ஆம் இடமும் 11ஆம் இடமும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் குரு ஓரளவுக்கு வலிமையாக, அதாவது பகை நீச்சம் அஸ்தமனம் கிரக யுத்தம் போன்றவை, கிரகணம் போன்றவை அடையாமல் இருந்தாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு 2ஆம் இடமான கன்னியிலோ 11ஆம் இடமான மிதுனத்திலோ குரு இருக்காருனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ பணம் இருக்கும். பண வசதிகள் ஓரளவு சொல்லிக்கொள்ளும்படியாக கண்டிப்பாக இருக்கும். சார், கன்னியிலேயோ மிதுனத்திலேயோ குரு பெரிய பவரில் இல்லையே அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், அவர் மிதுனத்தில் இருக்கும்போது தன் உச்ச வீட்டை நெருங்கி கொண்டிருப்பார், லாபஸ்தானத்தில் இருப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். கன்னி வீட்டில் இருக்கும்போதும் கூட தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு தொடர்பு கொண்டிருப்பார். அப்போ இது ரெண்டுமே அவருக்கு பணத்தை தரக்கூடிய வீடுகள் தான். பொருளாதாரம் என்கின்றதை பற்றி மட்டும் நம்ம பேசும்போது, பணம் தான் முக்கியம்னு பேசும்போது, தன லாபஸ்தானத்தில் குரு இருப்பது எல்லா லக்னங்களுக்கும் ஒரு சிறப்பு தான். அவர் பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி, அப்படி பண்ணிவிடுவார் இப்படி பண்ணிவிடுவார், அதெல்லாம் 2ஆம் பட்சம். பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில லக்னங்களுக்கு 2, 11ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குறிப்பாக மிதுன கன்னி லக்னக்காரர்கள். இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா உச்ச பவரில் இருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பாதகாதிபதி வலுத்து விட்டாருங்கிற அந்த ஒரு விதியும் இருக்கும். அதிகப்படியாக பண விஷயத்தில் தவறு இழைக்கும் வாய்ப்புகள் இந்த 2 லக்னங்களுக்கு உண்டுங்கிறத பற்றி நம்ம நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு பாருங்கள், 11ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சமாக இருக்கும். அப்போ 2, 11ஆம் இடத்தில் குரு இருப்பது பணத்தை உங்களுக்கு தரும், பணம் படைத்தவராக உங்களை ஆக்கும். தனஸ்தானத்தில் ஒரு துணிச்சலான தைரியமான முடிவுகளை எடுக்க வைக்கும்னாலும் கூட, இவர் உங்களுக்கு பாதகாதிபதிங்கிறனால இந்த 2 லக்னக்காரங்க மட்டும் பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்கிறதுக்கு தூண்டி விடுற கிரகமாகவும் அவரே மாறிடுவார். மற்ற லக்னங்களுக்கு அப்படி இருக்காது. ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு அட்டமாதிபதியாகவே குரு இருந்தாலும் 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்தால் காசு வரும். இந்த மிதுனத்திற்கும் கன்னிக்கும் மட்டும்தான்
அந்த 11ஆம் இடம் 2ஆம் இடங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் அதீத வலுவை பெற்று கொஞ்சம் சிக்கலை தருவார். இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிக லக்னம் தான். இந்த விருச்சிக லக்னத்திற்கு தனாதிபதியாகவே குருவே வந்துடுறதுனால அதீதமான லாபத்தை மேன்மையை குரு திசை உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிக லக்னத்துக்கு குரு திசை நடக்குதுன்னா அது ஒரு மாதிரி கொடுத்து வைத்த அமைப்பு. இந்த கடைசி ராகு புத்தியை தவிர மற்ற புத்திகள் எல்லாத்திலுமே நல்ல குரோ இருக்கும். அவர் ஒழுங்கான இடத்துல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக 2-11 உட்காந்துட்டார்னா கேட்கவே வேண்டாம். பணம் படைத்தவராக உங்களை மாற்றி சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்திலும் வெற்றி சமுதாய மேன்மை உறவுகள் சார்ந்த மரியாதைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இது முதல் நிலை விதி. 2ஆம் நிலையில் பார்த்தீங்கன்னா தனம் படைத்தவர்களாக வரக்கூடியவங்க 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வலுத்தவங்க தனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் மேச லக்னம், உங்களுக்கு 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 11ஆம் அதிபதி யார்? சனி. இவர்களில் யாராவது ஒரு ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் படைத்தவர் தான் நீங்களும். தனாதிபதியான சுக்கிரன் 2லேயே வலுத்தாலும் சரி 7ல் வலுத்தாலும் சரி 12ஆம் இடத்துல வலுத்தாலும் சரி, அதே மாதிரி லாபாதிபதியான சனி பகவான் 10-11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ உங்களுக்கு பணம் கொடுக்கறதுல தயங்க மாட்டாங்க இவங்களுடைய தசாபுத்தி காலங்களில். அப்போ 2ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு நிலை, அவர் பங்கப்படாமல் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அடுத்து 2ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ வலுத்த நிலையில் இருப்பது இன்னொரு நிலை. 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வலுவான நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு இருக்கும், பணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார சுதந்திரம் என்பது தான் இந்த தனம்ங்கிறத சொல்லலாம். பொருளாதார சுதந்திரம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் சுதந்திரமான முடிவுகள் எடுக்கும் தகுதி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் செயல்களும் கடைசி வரைக்கும் சீராக நடைபெறும். இதை நான் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியும். ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு கார் வாங்கணும்னாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களால் திட்டமிடப்படும், சரியான வழியில் போக முடியும். மோஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸுக்கு இந்த பொருளாதார சுதந்திரம் இருக்கும். பொருளாதார சுதந்திரம் உடையவர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். இதுவும் ஒரு சூட்சுமம் தான். அப்போ அந்த பணத்தை கொடுக்கக்கூடியதில் இந்த 2 வீடுகளும் குரு பகவானும் ரொம்ப முக்கியமானவர். 3வது ஒரு விதியும் உண்டு. குரு தன லாபாதிபதிகளின் தொடர்பில் இருந்தாலும் தன லாபாதிபதிகளின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு பணமும் செல்வாக்கும் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மகர லக்னம், தனாதிபதி உங்களுக்கு சனி, லாபாதிபதி செவ்வாய். இந்த பொது தனகாரகனான குரு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையோ அமரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார வெற்றிகள் கட்டாயம் இருக்கும். நேச்சராகவே அவர் 2-11 இருந்தாலும் அது கிடைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்புகள் கிடைச்சாலும் கிடைக்கும். ப்ளஸ் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போய் குரு உட்கார்ந்தாருனாலும் கிடைக்கும். இப்போ இதே உதாரணத்தில் பார்க்கலாம். மகர லக்னம், சனியுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கே வருது? உத்திரட்டாதி, பூசம், அனுசம். இதில் நல்லா பாருங்கள், உத்திரட்டாதியில் உட்காந்தா சொந்த வீட்டில் உட்காந்துருவார் குரு, பூசத்தில் உட்காந்தா உச்ச பவரில் உட்காந்துருவார். சனியுடைய தனாதிபதி நட்சத்திரத்தில் உச்ச பவரில் குரு உட்காந்துருப்பார், தனகாரகன். அனுசத்தில் உட்காந்தா 11ஆம் இடத்துல உட்காந்துருவார். 3 விதியும் பொருந்தி வந்துடுதுங்களா? அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல 5-6ஆம் வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். 9-10ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். லக்னம் மற்றும் 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். இதில் உட்கார்ந்தாலும் லாபாதிபதியின் நட்சத்திரத்தில் தனகாரகன் அமர்ந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில் பொருளாதார வெற்றி இருக்கும். இதில் ஒரே ஒரு வீடு 6ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது மட்டும்தான் லைட்டாக டிஸ்டர்ப் ஆவார். அது கூட கடனின் மூலமாக ஜாதகருக்கு தனம் வரும் வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 விதிகள் ஏதாவது ஒரு விதி இருக்கணும். ஒன்று, 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல குரு இருக்கணும், அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. இதில் தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உட்காரும்போது நீச்சமாவார், லக்னாதிபதியே அப்படிங்கும்போது அப்போ கூட பொருளாதார தன்னிறைவு இருக்கும், தனக்கு போதுங்கிற அளவில். குரு பகவான் எப்போவுமே ஒரு உயர்ந்த நிலை கிரகம், சுபரிலும் சுபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெட்டாலும் மேன்மக்களேங்கிற அந்த விதிப்படி தனுசு லக்னக்காரங்க 2ல் இருக்கிற குரு ரொம்பவுமே பொருளாதார கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துட மாட்டார். அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நீச்ச பங்கெல்லாம் கிடச்சிருச்சுன்னா மிக அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம், 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். இந்த குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்தாருனாலே இவங்களுக்கு போதுமான அளவுக்கான பொருளாதார தன்னிறைவு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ குரு அவிட்டத்தில் உட்கார்றாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 4-5ஆம் வீட்டில் உட்காரணும், இல்லைன்னா 8-9ஆம் வீட்டில் உட்காரணும் மிருகசீர் இடத்துல, இல்லைன்னா 12 அல்லது லக்னத்தில் உட்காரணும். இப்போ இது 2ஆம் அதிபதியுடைய சார். அதுவே சூரியனுடைய நட்சத்திரங்கள் அமரும்போது 3ஆம் இடங்கிற தைரியஸ்தானத்தில் ஆட்சி வரலாம், 4ஆம் இடத்துல நீச்சம் வரலாம்,
7ஆம் இடத்துல இருக்கலாம், 8ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துலையும் இருக்கலாம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குரு 12ல் மறைஞ்சிருப்பார், ஆனால் நிறைய பணம் வச்சவங்களாக இருப்பாங்க. இப்போ நான் மேற்கூறிய உதாரணமே இதிலேயே எடுத்துக்கலாம். குரு 12ல் மறைஞ்சிருப்பார், நிறைய பொருளாதார வலிமையான ஆளுகளாக இருப்பாங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருப்பாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. சூரியனுடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு 12ல் இருப்பார். உத்திரம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்துக்கு போயிடுவார். நவாம்சத்தில் தன் சொந்த வீட்டுக்கு புஷ்கர நவாம்சத்துக்கு போயிடுவார். சூரியன் இந்த சாரம் கொடுத்தவன் உச்சமாக இருப்பான் 7ல். லாபாதிபதி உச்சம், லாபாதிபதி வலுத்திருக்கிறார். முதல்ல சொன்ன விதிகள் பொருந்தி வருது. தனாதிபதி குரு பகவான், தனக்காரகன் குரு பகவான் லாபாதிபதியுடைய சாரத்தில் இருக்கார். சாரம் கொடுத்தவன் வலுவாக இருக்கார், குரு வக்கரமாக இருக்கார், வெளிநாட்டுக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, டாலர்களில் பணம் சேர்க்கிறார். இந்த விதிகள் பொருந்தி வரும். இங்கே குரு மறைஞ்சிருக்காரே அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா பலனே வராது. ஆக தனாதிபதியாக பணம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பதற்கு தனக்காரகனின் குருவின் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முதல் விதி, உங்கள் 2ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் குரு கெட்டு போகாமல் அமர்றது. 2வது விதி, உங்கள் 2ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி வலுப்பெற்று இருப்பது. 2 பேரும் வலுத்தவங்க மல்டிபிள் கோடீஸ்வரர்கள் தான். 2ஆம் அதிபதியும் வலுத்து, 11ஆம் அதிபதியும் வலுத்து, குருவும் நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இவங்களுக்கு தான் அந்த பல ஆயிரம் லெவலுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், தனுசு லக்ன ஜாதகம், இவருக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் உச்சமாக இருக்கார், துலாத்தில் உச்சமாக இருக்கார், விசாக நட்சத்திரத்தில் போய் உட்காந்து உச்சமாக இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்கார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் மீனத்திலேயும் உச்சமாக இருக்கார். இப்போ 2ஆம் அதிபதி வளர்த்துட்டாரு, 11ஆம் அதிபதி வளர்த்துட்டார். லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். தனுசு இந்த வீட்டில், அதாவது கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இதில் சனியும் குருவும் சார பரிவர்த்தனை வேற. இந்த அமைப்பை வலுவாக யோசிச்சு பாருங்கள். லக்னாதிபதி மோஸ்ட்லி ஸ்ட்ராங், லாபாதிபதி ஸ்ட்ராங், தனாதிபதி ஸ்ட்ராங். இவங்க தான் பெரும் தனம் சேர்க்கும் தகுதி கொண்டவர்களாக மாறுறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் கோடியில் ஒருவருக்கு கிடைக்க தான் செய்யும். பல கோடி பேர் கொண்ட இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் சில கோடீஸ்வரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்களுக்கு இந்த மாதிரியான மகா தனம், மகா விதமான அமைப்புகள் அனைத்தும் கூடி வரும் தன்மை இருக்கும். இவங்க பணம் படைத்தவர்களாகவும் சொல்வாக்கு மிக்கவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் அறியப்படுவார்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த விதி பொருந்தி வருகிறதா என்று பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.